சொல்லுங்க. என்ற பேர் பெருமாள் என்கிட்ட செல்லப்பன். எவ்வளவு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் எனக்கு 60 வருஷம் ஆச்சு. நான் ஒரு 15 வருஷத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தோட்டத்துல என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்க? சார் வாழை போடுவோம், மஞ்சள் போடுவோம், கரும்பு போடுவோம், ஓகே சார். அப்புறம் இந்த சம்பங்கி போட்டுருவோம். சம்பங்கி போட்டுருவோம். சரிங்க சார். இப்போ வந்து நாங்க வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். சரி, மஞ்சள் பார்க்க சொல்லி நீங்க வந்து பிசிஎம்பிசி குழுல வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நீங்க வந்து கூப்பிட்டுருந்தீங்க. நம்ம வந்து ஃபீல்ட் அட்டெண்ட் பண்ணோம். அட்டெண்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மஞ்சளை காட்டினீங்க. ஆமா சார். அப்ப பார்க்கும்போது மஞ்சள் எப்படி இருந்தது சார்? அங்கேயும் இங்கேயும் பொட்டலா வெள்ளையா இருந்தது. அளவுக்கு வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது? வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் குட்டையா இருந்தது. ஓகே, ரைட் சார். இப்போ வந்து டாக்டர் சாயல் கொடுக்காததுக்கு முன்னாடி அடி உரமா என்னென்ன போட்டிருந்தீங்க மஞ்சளுக்கு? சார் 3 மூட்டை சூப்பர், 2 மூட்டை 20க்கு 20 பூ. நாங்க பார்க்கும்போது பயிருடைய வயசு எவ்வளவுங்க? எத்தனை மாசம்? பார்க்கும்போது ஒரு 2 மாசம் இருக்கு, 2.5 மாசம் இருக்கு. 2.5 மாசம் பயிர். இப்போ அந்த 2.5 மாச பயிர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது அங்கங்க எல்லோஸா இருந்தது. ஆமா. இப்போ 2.5 மாச பயிர் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வந்து 2.5 மாசம் கழிச்சு டாக் சாயில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமா. இப்போ அப்ளிகேஷன் கொடுத்து சரியா எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசம் ஆச்சு. 1 மாசம். இப்போ பயிரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அந்த வெள்ளையா இருந்தது இல்லைங்க, அந்த இலைகள் எல்லாம் இப்போ எப்படி இருக்கு? பச்சை ஆயிடுச்சு. பயிரினுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. இப்போ இந்த 1 மாசத்துல ஏதாவது ரசாயன உரம் வந்து அல்லது இயற்கை உரம் ஏதாவது இங்க கொடுத்தீங்க? இல்ல சார், கொடுக்கவே இல்லை. அதுக்கு முதலே 19 விட்டோம், ஒரு சிப்பு விட்டோம். டாக்டர் சாயில் கொடுத்து 1 மாசம் ஆயுமே எந்த உரமும் இது கொடுக்கல. இயற்கை உரமோ செயற்கை உரமோ எதுவுமே, வேற ஏதாவது நுண்ணூட்ட சத்துக்களோ மேல எதுவுமே தெளிக்கல சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சாயில் கொடுத்து இந்த 1 மாசத்துல அல்லக்கண்ணு எப்படி வந்துட்டு? அல்ல பயிர் வந்து நல்ல பயிர், அது நல்லா பிடிச்சிருக்கு சார். ஓகே. இல்ல பார்த்தா ஒரு 4 பயிருக்கு, ஒரு பயிருக்கு 4 பயிர் இருக்கு சார். 4 பயிர் 5 பயிர் இருக்கு. இன்னும் வந்துட்டு இருக்கு சார். ஊக்கம் எப்படி இருக்கும் சார்? பயிர் நல்லா ஊக்கமா இருக்கு. ஊக்கமா. நெக்ஸ்ட் சார், இப்போ வந்து மஞ்சள் பயிரை வந்து அதிகமா தாக்குறது வந்து செப்டோரியா லீஃப் ஸ்பாட் அப்படிங்கிற இலைப்புள்ளி நோய். ஆமா. இப்போ அந்த இலைப்புள்ளி நோய் வந்து நம்ம தோட்டத்துல மஞ்சள் செடியில இருக்குதா? இல்ல சார், சும்மா ஒரு 10 பார்ல இருக்குது. அது வேற மஞ்சள் நெட்னு காட்டி. ஓ, அது வந்து 10 பார்ல வேற மஞ்சள், வேற மஞ்சள், விதை வேற. இப்போ டோட்டலா சொல்லணும்னா 99% நம்ம இலையில நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஓகே. இப்போ நிறைய தோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த இலைப்புள்ளி நோய்க்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. நம்ம தோட்டத்துல ஏதாவது அந்த மாதிரி பண்ணுமா? இல்ல சார், வரக்கூடாது அல்லது எங்க வந்து பண்ணல. ஜீரோ